சட்டையை இந்த செல்லு சார்ஜ் போட்டு அப்படி ஏறிக்கா போகும் கை வலியாகுதுன்னு வந்த மாதிரி வீட்டில் இருந்து நீ ஏவா பேசுகிற அப்படி இப்படி அசிங்கமா முதல் சம்சாரம் அந்த அம்மா பேசி கூடிய அதுக்குள்ளே என் பொண்ணு ஓடி வந்து போன பிடிக்கும் யாருங்க என்னங்க ஏமா ஏழுமலைங்கிறாரா நீ யாருங்க சொல்லுங்கள் என்கிட்ட நகை வாங்கி வந்துடுற அவங்க பேர் இல்லை அத்தை எங்கள் பொண்ணு சொல்லுது இந்த அம்மாவை இல்லை அத்தை எங்கள் பையனுக்கு தான் வாங்கி நாங்கள் செய்தாங்க எங்கள் அப்பா கையில் அடிபட்டுச்சு வருவாங்க அது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது இந்த நம்பரை திருடி வச்சுன்னு இந்த அம்மாவை எனக்கு காரணம் 6 மாதம் நான் சொல்லக்கூடாது அந்த அம்மா வந்தாலும் கேளுங்க 2வது சம்சாரம் வாரத்தில் அதை கேளுங்க 6 மாதம் ஃபோன் போட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து ஒரே டார்ச்சு அவனை நீ வச்சுங்கிற அப்படி இப்படி வாய்க்கு வந்த மாதிரி 2வது அந்த சின்ன பையன் என்ன கேட்டுக்கிறான் அவன் தகாதான்னு கேட்குறான் அவன் வயசானவங்கிட்ட ஏன் நீ பழகுற என்கிட்ட வந்து பழகு என் பிள்ளை எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் 6 மாதம் பார்த்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு தேடும்போது பதுங்கிட்டாங்க என் பிள்ளைங்களை கேட்டால் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க நான் என்ன சொல்லிட்டேன் இன்னும் நீ கிளம்பி வா 2வது சம்சாரத்தை கிளம்பி வா நீ இதுக்கு மேல்பட்டு என் உயிரை போன பரவாயில்ல நான் தனிமையாக இருந்து கஞ்சி காசு ஊற்றோட ஆளில் இருந்து சம்பாதிச்சு கடன் கொடுத்து இவங்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சு நான் யார் இருக்கணும்பா கூட்டணும் வந்தாங்க இருந்தாங்க எந்த குறையிலமா நல்ல மாதிரி இருந்தோம் அவங்களுக்கு புருஷன் புருஷன் இல்லை தானே அது கொடுத்துக்கிறாங்க பொண்ணு பிறந்துச்சா செத்துச்சான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க அத்தை பள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ எங்கே இருக்காங்க உங்கள் 2வது சம்சாரம் அது வந்துருக்குறாங்களா அவங்களுக்கு மேலே தான் கம்மி கொடுத்துருக்காங்க சரி அவங்க எங்கே இருக்காங்க இப்போ உங்கள் கூட இருக்காங்களா எங்கே இருக்காங்க அவங்க ஊரில் இருக்கிறாங்க அப்புறம் அடுத்தது 3வது சம்சாரத்தை பற்றி சொல்லுங்கள் 3வது சம்சாரம் இல்லை தான் 3வது சம்சாரம் தான் 5வது சம்சாரம் தான் 2 தான் அதுக்கு மேலே இல்லை இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு வந்து எங்கள் சம்சாரம் வேணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அது அவங்க அம்மா பேச விட்டா தானே எங்கள் வீட்டு அம்மா கிட்ட உங்கள் முதல் சம்சாரம் பேர் ஆறுதா 2வது சம்சாரம் பேர் புனிதா முதல் சம்சாரம் எங்கே இருக்காங்க அப்போ அவதான் மெட்ராஸில் எங்கே இருக்கிறாங்க பார்க்கறது இல்லை வந்தாங்க என்கிட்ட வந்தாங்க கொஞ்சம் வேலையாக வந்தாங்க தம்பி புள்ளி கல்யாணம் ஏன்னா காசு கறந்து போயெல்லாம் இந்த அம்மா போயிட்டாங்களே நான் பொண்ணா வந்து போய் அங்கே சண்டை போட்டு இங்கே இருக்காது நினச்சி இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க தனியாக தான் மாறு 2 பொண்டாட்டி கட்டிட்டு தனியாக இருக்கீங்க வேற வழி ரொம்ப கஷ்டம்ல அதான் இப்போ கடவுள் நமக்கு கலந்து பண்ணி தான் நினச்சிருந்தேன் ரொம்ப கஷ்டம் நான் என்ன பண்ண முடியும் அவன் வழி நடத்துறான் 2வது பொண்டாட்டி குழந்தை இல்லையா